வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா, நம்ம டெய்லி குழம்பு, கூட்டு, பொரியல் ஆன்ற பேரில் டெய்லி எதனா துன்றோம். அப்படி நம்ம துணை சொல்ல அதில் இருக்கிற மருத்துவ குணம்லாம் நம்மளுக்கு சேரணுன்றதுக்காக தான் அந்த காலத்துலேயே நம்ம தாத்தா பாட்டி இல்லை, அவங்களுக்கும் முன்னோடி இந்த மசாலாவே எடுத்துக்கோங்க. இந்த மசாலான்ற பேரில் என்னென்ன இருக்குது? கொத்தமல்லி இருக்குது, மல்லி விதை, அப்பால சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, இப்படி நிறைய பொருளை சேர்த்து அத்தை ஒன்றா அம்மியில் அரைச்சி அத்தை குழம்பு ஆன்ற பேரில் கொதிக்க வச்சு துன்ற பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரியே அத்தை மாதிரியே காய்கறி எல்லாமே, இந்த காய்கறி எல்லாமே நம்ம உடம்புக்கு எல்லாமே ஒன்றுல ஒவ்வொரு நன்மை, பல நன்மை இருக்கும். ஆனால் வாண்டாத எதுனா ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, எனக்கு வாழைக்காய் துண்ணாக்கா முதுகு பிடிச்சிக்கும் ஆணுவாங்க ஒவ்வொருத்தவங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு அது ஆகாது இது ஆகாது ஆன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அளவாக துன்றதுனால ஒன்றும் கெட்டு போட போகிறதில்ல. இந்த காய்கறிகள் எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்யக்கூடியது தான். அதுலேயும் இந்த வாழைத்தண்டு இருக்குது பாருங்க. இந்த வாழைத்தண்டில் அந்த வாழைத்தண்டை நம்ம அப்படியே சமையல் பண்ணி எதனா கூட்டு வச்சு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நிறைய பேருக்கு அது இறங்காது. அதனால நான் அதை சாறு எடுத்து குடிக்க சொல்ல அதில் என்னென்ன இருக்குது பாருங்க. நீரை பெருக்கும்ன்றாங்க, அதாவது சிறுநீரை பெருக்கும். சிலருக்கு ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்காத எனக்கு நீர் கடுகுது ஆன்னு சொல்லுவாங்க, எரிசலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒழுங்காக தண்ணி குடிச்சுன்னு இருந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஆனால் நம்ம அதை குடிக்காத இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. நம்ம சரி அவசரத்துக்கு இப்படி சொல்ல என்ன செய்ய, அப்போ கூட தண்ணி அதிகமாக குடித்தா சரியாயிடும். ஆனால் நம்ம வாரத்தில் ஒரு 2 தபாவது வாழைத்தண்டை எதுனா ஒன்று செய்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அப்படி இல்லையா, வாரத்துக்கு 2 நாள் வாழைத்தண்டை சாறு எடுத்து, ரொம்ப ஈஸி. மற்ற பொருள் உள்ள மாதிரி அரைச்சி இதில் குழப்பழான்னுலாம் ஆகாது. நல்லா சின்னதாக நறுக்கி, நாரெல்லாம் கூட நீங்கள் எடுக்காதீங்க, சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஈஸியாக புழிஞ்சிடலாம். அப்படியே 2 கை புழிஞ்சு போட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிக்க சொல்ல, இது நம்ம குடிக்கிற வாட்டர் மாதிரி இல்லை. அதனால காய்ச்சணுன்னெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அம்மா நல்லது இருக்குது, நம்ம காய்ச்சினாதான் அதில் இருக்கிற நன்மை எல்லாம் கூட கெட்டு போடும். நல்லா புழிஞ்சிட்டு மடன்னு குடிச்சா அதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. நான் குடிச்சு பார்த்துருக்குறேன். அதில் ஒரு டேஸ்ட்டு கசக்கும், புளிக்கும், துவக்கும் எதுவுமே கிடையாது. அப்படியே மடன்னு குடிச்சிடலாம். குடித்தா சரன்னு உங்களுக்கு தேங்கி இருக்கிற அந்த கல் இருந்துச்சுனாக்கா அதை அடிச்சுன்னு வந்துடும். அப்படியே அல்லாங்காட்டி கல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்கா கரைக்க கூட கரைக்கும். அதுக்காக நீங்கள் எப்போ அது கரையணுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வலி இருந்ததுனாக்கா டாக்டராண்டா காமிச்சிடணும். வலி இல்லாத எனக்கு கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் சாதாரணமாக சொல்லுவேன். வாரத்துக்கு 2 தபா இந்த மாதிரி சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா
அத்தோட தண்ணியும் அடிக்கடி குடிச்சிடணும். நீங்களா இந்த சிறுநீர் தொற்றுன்னு சொல்லுவாங்க, அது கூட வராது, தொற்று வராது. அப்போல்லாம் கல் இருந்தாக்க அதனால ஏற்படுற பிரச்சனையெல்லாம் வராது. நல்லா யூரின் போக சொல்ல அது அடிச்சுன்னு போயிடும். கொஞ்சம் பெருசாக இருந்தாக்கா அது கரைக்கும். இப்படி எல்லா நன்மையும் செய்யும் அந்த வாழைத்தண்டு. நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது வந்து அத்த வேலை செய்கிறவங்களுக்கே அது கஷ்டம்தான். அது நாரெல்லாம் எடுக்கணும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி நறுக்குவாங்க. நறுக்க சொல்ல அந்த இந்த இந்த லாஸ்ட்டு இடத்துல அப்படியே நிறுத்திட்டு அதை அப்படியே எடுத்து இப்படி சுற்றி 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 அந்த நாரெல்லாம் எடுத்துருவாங்க. சமையல் பண்ணுறதா இருந்தால் எடுத்துருவாங்க. இல்லைன்னா அதை சின்னதாக நறுக்கி போட்டு அதில் வந்து ஒரு குச்சியை போட்டு இப்படி செய்ய சொல்ல அந்த நாரெல்லாம் அந்த குச்சியில் சுற்றிக்கும். இதை எடுத்துட்டு நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணலாம். தேங்காய் துருவெல்லாம் போட்டு பொரியல் பண்ணலாம். இது வந்து தண்டு வந்து எலசாக இருக்கணும், அதுதான் மெயின். அதை பார்த்து வாங்கணும். அப்பால வந்து இல்லைன்னா ஒரு பருப்போடைய உங்களுக்கு எந்த பருப்பு இஷ்டமோ, சிறு பருப்பு கூட்டுனாலே அதுக்கு கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும் போட்டு அத்தை ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இப்படியெல்லாம் சாப்பிட்லாம். மெயினாக வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அப்படி இப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி சாறு எடுத்து அதை குடிச்சிங்கனாக்கா பிரச்சனை இருக்கிறவங்க இல்லாதவங்க குடிச்சிங்கன்னா கூட பிரச்சனை இருந்தால் சரியாகும், இல்லைன்னா வராது, அவ்வளோதான். ஆனால் ஒன்று, டெய்லிலாம் குடிச்சிடாதீங்க. டெய்லி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூரின் நிறைய போக சொல்ல கை காலெல்லாம் வளவலன்னு ஆகிடும். அதனால் வந்து டெய்லிலாம் குடிக்கிறது கூடாது. டெய்லி தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிங்க. அப்பால வந்து இத்தை வந்து வாரத்துக்கு 2 தபா, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு 4 தபா. மாதத்துக்கு 4 தபா போதும். உங்களுக்கு எது பிரச்சனை இல்லைன்னா மாதத்துக்கு 4 தபா. நான் வந்து வாழைத்தண்டு சாறு குடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு தண்ணி தேவையில்லைன்னு நினைக்கூடாது. தண்ணியை நிறைய குடிக்கணும். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து வேலை செய்கிற பொம்நாட்டிங்களுக்கு கூட பாத்ரூம் போகிறதுக்குள்ள வசதி இல்லாத எல்லாம் இது இருக்குது. சில இடங்களில் அதை மெயினாக செய்தும் கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்படி வசதி இல்லாதவங்களுக்கும் அதை செய்து வேலை செய்கிற இடங்கள்ல செய்து கொடுக்கணும். அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் மெயினானது. சுத்தமாக வச்சுக்கினா தான் நோய் தொற்று வராது நம்மளுக்கு. இந்த பெரும்பாலும் இந்த லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை வாய் பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் வரதே இந்த வந்து அசுத்தமான பாத்ரூம் டாய்லெட்டு இதனால தான் வராது. அதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடம்பு க்ளீனாக ஒரு பிரச்சனையும் இல்லாத, ஒரு நோயும் இல்லாத நல்லா இருக்கும். நான் சொன்னேன் மசாலான்னு சொல்லிட்டு, அதான் அந்த காலத்தில் வந்து நம்ம பெரியவங்க வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு நல்லது இருக்குது. கொத்தமல்லியில் ஒரு மல்லி விதை இல்லை, அதில் ஒரு நல்லது இருக்குது. எங்கள் அம்மால அந்த காலத்துலேயே வந்து அதை கொதிக்க வச்சு மல்லி போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க. என்னன்னு கேட்டால் தலை சுத்தலை தடுக்கும்னு சொல்லுவாங்க. பித்தத்துக்கு நல்லது, பித்த உடம்புக்காரங்களுக்கு. அது மாதிரி சீரகம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், உடம்பு சீராக்கும். அதனால சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று. கசகசா மட்டும் நம்ம அளவோடு பயன்படுத்தணும். ஏன்னா அதில் வந்து ஒரு லாகிரின்னு போதை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம அதை நான்வெஜ் சமைக்க சொல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அதோடு சேர்த்து வச்சு அரைக்க சொல்லலாம். இப்போ 1 கிலோ 1/2 கிலோ மசாலா பொடி அரைக்க சொல்ல மற்ற பொருள்களோட அத்தை வந்து ஒரு 50 கிராம் அவ்வளோதான். அது வாங்குகிற விலையும் அவ்வளோ அம்மா இருக்கும். அதனால ரொம்ப விலை ஜாஸ்தி. அதுலேயே வந்து டூப்ளிகேட்டெல்லாம் இருக்கும். அதனால அதை பார்த்து நல்ல பொருளை வாங்கி சேர்த்துக்கலாம். மசாலாவில் கண்டிப்பாக கசகசா சேர்த்துக்கலாம், அளவோடு சேர்த்துக்கலாம். சீரகம் சோம்பு சேர்க்குற அளவு சேர்க்கக்கூடாது, லிமிட்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்படி இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி நல்ல பொருளுங்களெல்லாம் ஒன்றாக்கி அதை குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும். நம்ம சும்மா ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் துணுன்னு இருந்தாக்கா பாஸ்டா
சரி வேணாம். நான் வந்து நாளைக்கு வந்து எதுனா ஒரு இதோட அப்பால வரேன்.